லெக்கை போட்டு அடிச்சு அடியில் தலைவனுக்கு வாய் மட்டும் இருந்தால் இன்னும் விட்டுனான்னு கதறி இருப்பானுங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 34. நேற்று ஓய்வு நாள், அதனால தான் விபூதி அடிச்சிட்டேன். போல காலையில் எழுந்திரிச்சதும் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் முட்டை வேற தீஞ்சு போச்சு. வேற என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதையவே அரைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம தலைவரோட மயில் வாகனம் வந்தா அப்படி அவர் அருமையான காட்சி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நானும் ஜிம்முக்கு ஜூட்டு வெட்டி விட்டு நம்மளை இன்னைக்கு ட்ராப் பண்ணது பாதாம் பிஷன் தான். அங்கே போனால் இதுக்கு ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுக்க. எப்படி விளங்கும்னே எனக்கு தெரியல. நானும் உன்னை வீடியோவில் பார்க்குறேன், என்னடா நீ ஒர்க் அவுட் ஒழுங்காகவே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கம்ப்ளைண்ட், இவன் நீ முடிஞ்ச ஒர்க் அவுட் போடுறான்னு இவன் ஒரு கம்ப்ளைண்ட். டப்பு டுப்புன்னு பாதாம் பிஷனு ஷூவுக்கு வளம் மாட்டிட்டு ரெடி ஆகலான்னு உடனே களத்தில் குதிச்சு. அது என்னோட பூடிஸ் இல்லை, அது வேற ஒருத்தனோடதுன்னு சொல்லி பிடுங்கி வச்சுக்கிட்டான். மறுபடியும் இவனுக்கு 2 பேர் எப்படி பழக்கம்னு நான் கேட்டேன். நானும் இவனும் 10ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஒரே ஸ்கூலு அப்படின்னானுங்க. அப்படியா, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இந்தாண்ட திரும்பினா நம்ம பயிற்சி மையத்தோட ஆலோசகர் கல்யாணம்னு இன்விடேஷன் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நான் இன்னைக்கு கலக்க வேண்டியதெல்லாம் கலக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. ஓய்வு விட்டதுனால நல்ல பம்பு, எப்படியோ டம்மு டும்முன்னு அடிக்காமல் ரொம்ப ரிலாக்ஸிங்காக ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லா ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணி விட்டேன். பயிற்சி முடிஞ்ச கையோட போஸ்டிங் பண்ணி பார்த்தா கால் ரொம்ப ஃபயராக ரொம்ப டெரராக நல்லா இருந்தது. அதே கையோட திரும்பினா அதே மூமெண்ட்டோட நானும் வீட்டுக்கு ஜூட்டு விட்டுட்டேன். வர வழியிலே நம்ம சகலே ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தேன். அவனை கொஞ்சம் நேரம் பேச்சை போட்டு வீட்டுக்கு வர வழியில் சீச்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த கையோட ஒரு குலுக்கல் சேக தட்டி விட்டுட்டேன். அப்புறம் நான் கொட்டிக்கணும் இல்லை, கொட்டிக்கிறதுக்கு தேவையான சீச்சியை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கட்டையை போட்டுட்டேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பை பாய்.